அண்ணே வணக்கண்ணே. வணக்கம்ண்ணே. நாட்டு நடப்புகளை பேசலான்னு அங்குசம் ஆடுகளம்னு ஒன்று ஆரம்பிச்சோம். பேச தொடங்குனதுலேருந்து பெரிய இடத்து விவகாரமாவே இருக்கேனே. பெரிய இடத்துல கை வைக்கிற மாதிரியான விவகாரங்களா சிக்குது. நாமளா தேடி போல, நம்மள தேடி வரத நம்ம என்னைக்கா இருந்தாலும் மக்களுடைய பார்வையில பதிவு பண்ணிடணும். சரி. அதுதான் மக்களுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கிறோம். கண்டிப்பா. அங்குசம் அதை நோக்கி தான் நம்ம இயங்கிட்டு இருக்குது. இன்னைக்கு பத்திரிகைகள்ல தலைப்பு செய்தியா வந்திருக்கக்கூடிய அந்த விவகாரம், நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவர் குறிப்பா அந்த போதைப் பொருள் கோகைன் பயன்படுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும், அடுத்து அவர் வழியாக சில சினிமா பிரபலங்களுக்கும் அவர் அதை விநியோகிச்சிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோட அந்த விசாரணை தொடர்ந்துட்டு இருக்கேனே. அதனுடைய பின்னணி என்னென்ன? கண்டிப்பான உண்மையாவே ஒரு தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகராக இருக்கிறவர் ஸ்ரீகாந்த். பல படங்கள் அவர் பண்ணியிருந்தாலும் நண்பன் படம் மூலம் இன்னும் அவர் அந்த இடைப்பட்ட காலத்தை அந்த நண்பன் படம் மூலம் ஃபீல் பண்ணாரு. ஆனா அப்படிப்பட்ட ஒரு நடிகர் இப்ப இந்த போதைப் பொருள் விவகாரத்துல சிக்கி கைது செய்யப்பட்டிருக்க ஒரு சம்பவம் தமிழகத்துல பெரும் சர்ச்சையை தான் ஏற்படுத்தியிருக்குதுன்னு தான் நம்ம சொல்லணும், பேசணும். இந்த பிரச்சனை எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம ஏற்கனவே கடந்த அங்குசம் காணொலி வாயில நம்ம பார்த்திருந்தோம். அந்த நுங்கம்பாக்கம் தூண்டில் பார்ல ஒரு பிரச்சனை நடந்தது. அந்த பார்ல ஓய்வு பெற்ற ஏடிஎஸ்பி மகன் செல்வபாரதி, அடுத்தது அதிமுக பிரமுகர் பிரசாத், அடுத்தது அஜய் ரோகன் என்கிற அஜய் வாண்டையாரு, நடிகர் கருணாசோடைய முக்குளத்தூர் புலிப்படை சேர்ந்த நாகேந்திர சேதுபதி, இவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை தான் இவ்வளவு தூரம் ஸ்ரீகாந்த் அரெஸ்ட் வரையும் வந்ததுக்கான காரணமா சொல்றாங்க. என்ன காரணம்னா, அந்த அடிதடி சம்பவத்துல கைது செய்யப்பட்ட பிரசாத், அவர் அதிமுகவுடைய ஐடி விங்ல முன்னாள் ஐடி விங் பிரச்சனைக்கு அப்புறம் தானே அவர் நீக்கப்பட்டிருக்காரு. முன்னாள் ஐடி விங் நிர்வாகி அவரு. அவர் சொல்ல போனா நம்ம போன பதிவுல என்ன சொல்லியிருந்தோம்னா, அவர் பிரபல சீட்டிங் சாம்பியன் கூட அவரை சொல்லலாம். ஓஹோ. அதாவது அரசு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி பலர் ஏமாற்றி இருக்கிறாரு. அப்படி பண்ணதுல இவருக்கு துணையா இருந்த கோவை பயங்கரவாதிகள் தடுப்பு பிரிவுல சப் இன்ஸ்பெக்டரா இருந்த மணித்துரைங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அடுத்தது மதுரையில ஆயுதப்படை போலீஸ் ஏட்டா இருந்த செந்தில்குமார்ங்கிறவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். வேலை வாங்கி தரதுக்கு ஆளை பிடிச்சு கொடுக்கறது, காசு வாங்கி கொடுக்கற விவகாரங்கள் அவங்க தொடர்புடையதுனால பிரசாத்துக்கு கைகூலியா இருந்து செயல்பட்டதுனால அவங்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இது வெறும் சீட்டிங் வழக்கு தான்ங்கிறது தான் நோக்கி தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல காவல்துறை சம்பந்தப்பட்ட பிரசாத் அவருடைய இன்னொரு பக்கம், அதாவது அவருடைய மொபைல் இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்கும்போது இவர் சாதாரண நபர் கிடையாது. இவர் மிகப்பெரிய போதைப் பொருள் நெட்வொர்க்கோட தொடர்புடைய நபருங்கிறது தான் போலீஸுக்கு கிடைச்ச மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல், ஸ்கூப்பும் கூட. அந்த ஸ்கூப்பை வச்சுதான் இப்ப போலீஸ் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரசாத் சொந்த ஊர் பாத்துக்கிட்டீங்களான்னா சேலம் சங்ககிரி தானே இவருடைய சொந்த ஊர். சேலம் நீங்க சமீபமா பாத்துக்கிட்டீங்கன்னா திருச்சி சேலம் மாற்றி மாற்றி ஒரு பெரிய இடத்து விவகாரங்கள்லாம் இந்த சேலமும் இந்த திருச்சின்னா அடிக்கடி சர்ச்சையாகுது, சம்பந்தப்படுது. அது ஒரு காரணம் தான், அதுவும் ஒரு காரணம். அப்படி இருக்கும்போது இந்த போதைப் பொருள் சம்பவத்துல சேலத்தை சேர்ந்த ஒரு முன்னாள் அதிமுக நிர்வாகியா இருந்த சங்ககிரி பிரசாத் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அவருடைய எப்படி இவர்லாம் கட்சிக்குள்ள இணைஞ்சாருங்கிற விவகாரம் நம்ம விசாரிச்ச போது நம்ம சொன்னாங்க, சேலங்கிறது யாருடைய மாவட்டம்னு சொல்லுவாங்கன்னா எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோட மாவட்டம்னு சொல்லுவாங்க. சங்ககிரி எடப்பாடி அவருடைய மைத்துனர் வெங்கடேஷ் இன்னொருத்தர் இருக்கிறாருங்க. அவர் மூலம் தான் இந்த பிரசாத் கட்சிக்குள்ளேயே உள்ளார வராரு. சரி. அவர் மூலம் அதிமுகவில் இணைந்துதான் பல வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இடையில அந்த கட்சி பேரையே வைத்து பல வேலைகளையும் செஞ்சிருக்கிறாரு. அப்படி போகும்போதுதான் இந்த மேட்டர்ல சிக்கினது. ஓகே. இப்ப அந்த தூண்டில் ஹோட்டல்ல நம்ம ரெண்டு விஷயத்த பதிவு பண்ணோம். ஒண்ணு ஒரு அடிதடி வழக்கு. இந்த அடிதடி வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கவங்க எல்லாம் பெரிய இடத்தை சேர்ந்தவங்க, அரசியல் சம்பந்தப்பட்டவங்க. இன்னொரு விஷயம் என்ன பதிவு பண்ணியிருந்தோம்னா, அதாவது தென் மாவட்டங்கள்ல குற்றச்செயல்ல ஈடுபடக்கூடிய கூலிப்படையா இருக்கட்டும், இவங்களை ஆதரவு கொடுக்கும் இடமா அந்த தூண்டில் ஹோட்டல் பார் அமைஞ்சிருக்கு சொல்லி ஒரு விஷயம் பதிவு பண்ணிருக்கோம். ஆனா இந்த ரெண்டு விஷயத்துக்கு அடுத்தாற் போல இந்த வழக்கு போய் முடியறது எங்கன்னா போதைப் பொருள்ல போய் நெட்வொர்க். அதாவது போதைப் பொருள், கொலை, அடுத்த குற்றச்செயல் சம்பவம். இப்ப அடுத்து இவங்க ஒரு பெரிய ஒரு நெட்வொர்க், ஒரு ஹப்பா தானே அந்த இடம் இருக்குது. நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா
அதுல தூண்டில் ராஜாங்கிறவர் திமுகவை சேர்ந்த பிரமுகர். இவர் பிரசாத் வந்து அதிமுகவினுடைய ஒரு பிரமுகராக வந்து இப்ப கட்சி பேதம் இல்லாம தொழில் ரீதியான கூட்டாளிகள் போல அவங்க வந்து உண்மை அதுதான். இப்ப இந்த இதுல வந்து கூட ஒரு அதிகாரி கூட மாற்றத்தை பத்தி நம்ம கடந்த கண்டிப்பா காவல்துறை அதிகாரி மாற்றத்தை கூட ஆதரவா அவர் வந்து செயல்பட்டாரு சொல்லி நம்ம காப்பாற்றுறதுக்காக முயற்சி பண்ணாரு. ஆமா, அதுல கூட ஒரு காவல்துறை வந்து ஒரு அதிரடி இதை பதிவு பண்ணிருந்தாங்க. நம்ம அது ஒரு பக்கம் இருக்கு. அப்ப இதுல வந்து கரெக்டான வேலை காவல்துறை போயிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னும் பலர் வந்து இதுல சிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. சேலம் சூரமங்கலம் பகுதியில கடந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு BMW கார் ஒண்ணு வந்து ஆக்சிடென்ட் ஆனிச்சுன்னு. அதுவும் சூரமங்கலம் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 200 மீட்டர் தருவாயில தான் ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகுது. எப்படி ஆனது? நைட் நேரத்துல ஹை ஸ்பீட்ல போகுது அந்த கார். வந்த இது ஓரமா போயிட்டு இருந்தவங்களே அடிச்சு, 2 வீலர்ல போனவங்களே அடிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு போகுது. அந்த காரை வந்து எடுத்துட்டு ஸ்டேஷன் போறாங்க. ஸ்டேஷன் நைட் எடுத்துட்டு போறாங்க, காலையில தான் விட்டுறாங்க. அப்போ அந்த காரை உள்ளுக்குள்ள என்ன இருந்தது, அந்த காரை ஓட்டிட்டு வந்தது யாரு, என்ன ஏதுன்னா யாருமே செக் பண்ணல. ஆனா அந்த காருக்குள்ள என்ன இருந்ததுங்கிறத யாரும் செக் பண்ணல. ஆனா நான் ஒரு தகவல் வந்து அப்ப பேசப்பட்டு இருந்த விஷயம் என்னன்னா, அந்த கார் வந்து ஒரு முக்கியமான விஐபியோடது. அந்த விஐபி வந்து தவறான வேலைக்கு அந்த காரை பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லி அப்ப தகவல் வெளியானது. அன்னைக்கு இருந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு அது நல்லாவே தெரியும். எந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல காரை வந்து உடனே விடுவாங்க? புரியுதா உங்களுக்கு? நைட்டு 11 மணிக்கு ஆக்சிடென்ட் நடக்குது, காலையில 7 மணிக்கு வண்டி எடுத்துட்டு போறாங்கன்னா அப்ப நீங்க பாத்துக்கணும் அந்த அளவுக்கு அழுத்தம். அப்ப அந்த காருக்குள்ள என்ன இருந்திருக்கும்? ஒரு பொதுவா ஒரு காரு, ஒரு வாகனம் விபத்தாயிடுச்சுன்னா அந்த ஏன் இந்த இவ்வளவு ஸ்பீட்ல இந்த கார் வர்றதுக்கான வாய்ப்பு என்ன? ஓட்டிட்டு வந்தது யாரு? என்ன காரணமா இவ்வளவு ட்ரங்க் அண்ட் டிரைவா? அப்ப எதுக்காக இவ்வளவு உயிரிழப்பு எதுவும் நிகழ்ந்திருந்ததா? பயங்கரமான விபத்துன்னு அது. ஆனா உயிரிழப்பு ஆகுற அளவுக்கு இல்ல. ஆனா பொதுவா அந்த மாதிரி வந்து ஆக்சிடென்ட் கேஸ்ல மோட்டார் இன்ஸ்பெக்டர் வந்து அந்த வாகனங்களை ஆய்வு செய்யறதுங்கிறது ஒரு நடைமுறை இருக்கும் தானே? அவங்க வந்து அந்த எந்த அளவுக்கு சேதாரமாயிருக்கு, ஏன்னா அது வந்து அந்த MCOP கேஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த நட்டையீடு கோரி வழக்கு நடத்துறதுக்கு அதெல்லாம் ஒரு முக்கியமான ஆவணங்களா வந்து அமையும் இல்லையா? ஆமா. அப்ப அது போன்ற சோதனைகள்லாம் நடத்தாமலேயே வந்து வாகனங்கள் வந்து ஒப்படைச்சிருக்காங்க. ரெண்டாவது அந்த வாகனம் வந்து தவறான வேலைக்கு வந்து அது பயன்படுத்தப்பட்டதா சொல்லி அப்போ ஒரு பேச்சு வந்து சர்ச்சையானுச்சு. அந்த கார்ல டிக்கிக்குள்ள ஏதோ இருக்கு. ஆமா. அப்போ நமக்கு என்ன ஒண்ணுன்னா, இப்ப நடக்கிற சம்பவத்துக்கும் அப்ப உள்ள சம்பவத்துக்கும் என்ன ஒரு நம்ம இது பண்ணி பாக்குறோம்னா, பெங்களூரு இந்த பகுதி சேலத்தில இருந்து கடந்து நிறைய போதைப் பொருட்கள் உள்ள வருதுங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இது காவல்துறைக்கு நல்லா தெரியும். ஏன்னா இதுல முக்கியமா நான் வந்து அதிகமா சேலம் மாவட்ட காவல்துறை வந்து, மாநகர காவல்துறை வந்து அதிகமா பிடிக்கும். குட்கா பொருட்கள் அதிகமா பிடிப்பாங்க, கஞ்சா பிடிப்பாங்க. அது வந்து ஒரு மாநிலத்தினுடைய எல்லையா இருக்கிறதுனால அப்படி கர்நாடகா பார்டரா இருக்குது உங்களுக்கு. தமிழ்நாடு கர்நாடகா பார்டரா இருக்குது. உங்களுக்கு நிறைய பொருட்கள்லாம், போதைப் பொருட்கள் உள்ளார மலைப்பகுதியும் சார்ந்த இடமா இருக்கிறதுனாலயும் சேலம் வந்து ஒரு முக்கியத்துவம் பெறும் இது போன்ற கடத்தல் விவகாரங்கள்ல. ஆமா. அப்ப உள்ளார வர்றத வந்து ஒரு சில தகவல் வந்து தெரிஞ்சு போலீஸ் வந்து கேப்சர் பண்ணிடுவாங்க. கேப்சர் பண்ணி இது பண்றாங்க. இது அடுத்த கட்டமா வந்து நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, இது மாதிரியான வாகனங்கள் மூலம் கடத்தப்படுது பாத்தீங்களா போதைப் பொருள். இது அது ஒரு நெட்வொர்க். இந்த நெட்வொர்க் வந்து ப்ராப்பரா செயல்பட்டா மட்டும்தான் அந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க. எனக்கு ஒரு விஷயம் சொன்னாங்க. ஒரு சாதாரணமா ஒரு போதைப் பொருள் கொண்டு வராங்கன்னா, ஒரு கார்ல கொண்டு வராங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கு முன்னாடி வந்து எஸ்கார்டு மாதிரி ஒரு 4 வண்டி போகுங்களாம். பின்னாடி ஒரு 2 கார் வருமா, முன்னாடி 2 கார் போகுங்களா. அப்ப என்னன்னா, முன்னாடி போற கார் வந்து முன்னாடி ஏதாச்சும் போலீஸ் செக் போஸ்ட்ல எங்கேயாச்சும் செக் பண்றாங்களா, இல்ல டோல் பூத்துக்கு கிட்ட எதுவும் செக் பண்றாங்களா, எதுவும் வேற ஏதாச்சும் சந்தேகத்துக்கு மாதிரி கடை இருக்காங்கிறத முன்னாடியே போறக்கூடிய வாகனத்துல உள்ள நபர்கள் வந்து தகவல் பின்னாடி தெரிவிச்சு சொல்லிடுவாங்க. அப்ப இந்த பாயிண்ட்டுக்கு இப்ப வராத முன்கூட்டியே தகவல் சொல்லிடும். இதுல ஒரு சில விஷயங்கள் தான் போலீஸால வந்து என்ன செய்ய முடியும், கரெக்டான சோர்ஸ் வச்சு பிடிக்க முடியும். மத்தபடி இல்லைன்னா இந்த கும்பல, இந்த போதை கும்பலாம் பிடிக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இல்லைங்கிறாங்க. இப்ப இப்படிதான் இந்த போதை சம்பவம் வந்து நடந்துட்டு இருக்குது. அதுல இப்ப நடந்த சம்பவத்துல ஒரு சேலத்தை சேர்ந்த சங்ககிரி சேர்ந்த ஒரு நபர் வந்து சம்பந்தப்பட்டிருக்கிறது வந்து இந்த வழக்குல வந்து ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய சம்பவம் இதுதான் பார்க்கப்படுது. இல்ல பொதுவா தமிழகத்துல வந்து இந்த போதைப் பொருட்களினுடைய அந்த பயன்பாடுங்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வகையா அதை வந்து பிரிக்கலாங்கிற மாதிரி தோணுது. ஒண்ணு வந்து சாதாரண இந்த ஹான்ஸ், கூலிப் அந்த மாதிரி சொல்லக்கூடிய கீழ்மட்டத்திலான ஒரு குட்கா, இது போன்ற ஒரு பயன்பாடு. இப்போ குறிப்பா வந்து தமிழகத்துல குட்காவை வந்து விற்பதற்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு முந்தைய ஆட்சியில வந்து ஒரு சர்ச்சையே வந்தது. அமைச்சர் உள்ளிட்டு போலீஸினுடைய உயரதிகாரி உள்ளிட்டு அதற்கு வந்து உடந்தையா இருந்தாங்க. அவங்க டைரியில யார் யாருக்குன்னா எழுதி வச்சாங்க,
எவ்வளவு கொடுத்தேன்னு சொல்லி எழுதி வச்ச ஆதாரங்கள் உட்பட மாட்டினதுன்னு அந்த குட்கா விவகாரங்கிறது முந்தைய அரசுக்கு ஒரு முக்கியமான ஒரு கருப்பு புள்ளியாகவும் அது வந்து அமைந்திருந்ததுங்கிறது தான் நம்ம ஏற்கனவே பார்த்த ஒரு விவகாரம். அதனுடைய தொடர்ச்சியாக இது வந்து இருக்குங்கிறது ஒரு விஷயம் நமக்கு வந்து புரியுது. இப்ப இதுல அந்த 3 வகைன்னு சொல்றதுல இப்ப இந்த ஹான்ஸு, கூலிப்பு இதெல்லாம் வந்து ஒரு கீழ்மட்டத்துல வந்து பயன்படுத்துற ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, சாதாரண ஜனங்க, ஒரு கொத்தனாரு, இந்த மாதிரி நபர்கள், இப்ப டிரைவர், கண்டக்டர் எல்லாருமே அதை வந்து பயன்படுத்துற மாதிரியான ஒரு பொருளா இருக்குது. இப்ப அதையுமே வந்து ஒவ்வொரு மாவட்டங்கள்லயுமே போலீசார் வந்து கடைகள்ல சோதனை விடுறது, அந்த மாதிரி கடைகளுக்கு சீல் வைக்கிறதுங்கிறது ஒரு சம்பிரதாயமான நடவடிக்கைங்கிறது நடந்துகிட்டு தான் வந்து இருக்குது. வாகன சோதனையிலையும் வந்து இத்தனை கிலோ வந்து பிடிபட்டது அப்படிங்கிற செய்திகளும் வருது. இது ஒண்ணு. 2வது கஞ்சா. இப்ப அந்த கஞ்சா வந்து இதற்கு நடுத்தரமா வந்து கஞ்சா வந்து இருக்குது. போதைப் பொருளா வந்து, அதாவது விலையிலையும் சரி, அதை பயன்படுத்துற அந்த மக்களினுடைய அந்த நிலையிலேயும் நம்ம பார்த்தோம்னா இதற்கு அடுத்த ரகமா இந்த கோகைன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி வந்து ஒரு உயர் ரக போதைப் பொருட்கள். இது வந்து என்னன்னா ஒரு மேல்மட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு விவகாரமா இருக்கு. மேல்மட்டத்திலேயுமே அந்த கஞ்சாவினுடைய என்னது இந்த வேல்யூ ஆடட்னு சொல்றது இருக்கு இல்லையா, மதிப்பு கூட்டப்பட்ட போதைப் பொருளாக தான் கஞ்சாவெல்லாம் இப்ப வந்து ஆயில் டைப்ல எல்லாம் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அதாவது நேரடியா வந்து கஞ்சாவை வந்து புகைக்கிறது அப்படிங்கிற இடத்தை தாண்டி இந்த மாதிரி கோகைன் அப்படிங்கிறது, அதாவது இந்த மேல்மட்டத்துல இருக்கக்கூடிய பிள்ளைகள் சர்க்கிள் பயன்படுத்தக்கூடிய ஒரு போதைப் பொருளா இது வந்து இருக்கு அப்படிங்கிறத பாக்குறோம். இந்த 3மே தொடர்ச்சியாக வந்து நமக்கு வந்து சர்ச்சையில சிக்கிட்டு தானே இருக்கு. எல்லா இடங்கள்லயும் பிடிபட்டது அப்படிங்கிற மாதிரியான வழக்குகள் வந்து அடுத்தடுத்து வந்து வந்துகிட்டே இருக்கு. அப்ப ஒரு ப்ராப்பரான நெட்வொர்க் அப்படிங்கிறது இல்லாம பிடிபடுறதுங்கிறது வந்து சாத்தியம் இல்லைல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு எல்லையில இருந்து வந்து எப்படியோ தமிழகத்துக்குள்ளார வந்துருது. ஒரு இடத்துக்கு வந்து இன்னொரு இடத்துக்கு போகும் பொழுதுதான் அது வந்து மாட்டுதே ஒழிய, அப்ப எப்படி உள்ள வருது அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ரொம்ப இந்த இடத்துல வந்து எழுப்பக்கூடியதா இருக்கு. அடுத்தது இது போன்ற விவகாரங்கள்ல வந்து நீங்க பல விஷயங்கள் பாத்தீங்கன்னா, இது போன்ற சினிமா பிரபலங்கள், போலீஸ் அதிகாரிகளுடைய பசங்க, நீங்க எதை நீங்க எடுத்து பார்த்தாலும் முன்னாள் ரிட்டையர்டு டிஜிபியோட பையன், முன்னாள் ஏடிஎஸ்பியோட பையன், ஒரு இன்ஸ்பெக்டரோட வந்து பையன் அப்படிங்கிற மாதிரியான விவகாரங்கள் தான். அதாவது இந்த மாதிரி கடத்தலுக்கு பயன்படுத்தினாங்க, அவர் கடத்தினாரு, அது போன்ற செய்திகளே நிறைய வந்து வந்திருக்கிறத நம்ம வந்து பாக்குறோங்க. அப்ப அவங்களும் அதை புகைப்பதற்கு அல்லது அதை அந்த போதைப் பொருளை பயன்படுத்துறதுக்காகவும் அதை வந்து வாங்குறாங்க. அடுத்தது அதை வந்து அவர்கள் வழியாக அது வந்து விற்பனை செய்யறதும் வந்து நடக்குது. அப்ப இது போன்ற நபர்களை குறிவைத்து போதைப் பொருட்கள் கடத்தப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல. கண்டிப்பா. அப்ப இதுல என்ன, யார் யாருக்கு என்ன தொடர்பு? இப்ப அந்த தூண்டில் ராஜாவுடைய அந்த விடுதியில அன்னைக்கு அந்த பார்ல நடந்த சண்டை யதார்த்தமா நடந்த சண்டையா, இல்ல இது போன்ற ஏதாவது வந்து டீலிங்ல வந்து நடந்த சண்டையாங்கிறதே இப்போ ஒரு கேள்வி இதுல இருந்து வருது இல்ல. கண்டிப்பா. இப்ப அந்த அளவுக்கு சேரெல்லாம் தூக்கி போட்டு அடிச்சு உதைக்கிற அளவுக்கு ஒரு சாதாரணமா கைப்பற்றுச்சுங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டா இருக்க முடியாது இல்லையா? அது 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 சம்பந்தமா ஏதாவது தகவல் இருக்கானே? இல்ல, இது வந்து போதையில ஏற்பட்ட ஒரு சண்டை தான். ஆனா போதைக்காக ஏற்பட்ட சண்டையாங்கிறது தான் போலீஸ் வெரிஃபை பண்றாங்க. ஆனா இதை இந்த அளவுக்கு கொண்டுட்டு போறாங்கன்னா இதுல வந்து பலருடைய தொடர்பு இதுல இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு நம்ம இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த தூண்டில் ஹோட்டல் வந்து எல்லா மட்டத்திலயுமே வந்து பிரபலமான ஒரு ஹோட்டலா இருக்குது. நம்ம தம்பி வீடியோ எடிட்டர் சஞ்சய் கூட எடுத்து அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது படங்கள் சர்ச் பண்ற அப்படி அதுல வந்து நிறைய ஏகப்பட்ட நடிகர்கள் தான் வந்து உள்ளார வந்து அந்த ஹோட்டல்ல வந்து நிறைய போட்டோ எடுத்திருக்கிறாங்க. முக்கியமா அதுல இவரு நம்ம இப்ப கைது செய்யப்பட்டிருக்கிறாரே ஸ்ரீகாந்த், அவரும் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட படங்கள்லாம் நிறைய வருது. அப்போ இது ஏதோ ஒரு பெரிய லெவல்ல நடக்கக்கூடிய போதை மாஃபியா மாதிரி தான் நம்ம சொல்லணும். இது போதை பொருள் மாஃபியா கூட நீங்க சொல்ற ஒரு விஷயம் பேசி ஆகணும். கல்லூரி மாணவர்கள் மத்தியில இன்னைக்கு வந்து இந்த கஞ்சாங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பயன்பாடா இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்கு. அது எப்படி விநியோகிக்கப்படுது அப்படிங்கிறதே வந்து ஒரு ரொம்ப யூனிக்கா இருக்குதுங்க. இது வந்து என்ன சொல்ல போனா, இந்த வழக்குகளை கையாண்ட போலீஸாருக்கு இது நல்லாவே தெரியும். ஹைடெக்கா அவங்க வந்து சில ஆப்களை பயன்படுத்துறாங்க. குறிப்பா வந்து அந்த கிரைண்டர்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஆப் வந்து அந்த தன்பாலின இளைஞர்களை வந்து ஈர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு ஆப் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதுல போய் பதிவு பண்ணிக்கிட்டு அவங்க வந்து ஒரு சாட்டிங் அந்த மாதிரி இதுல வந்து ஒரு கான்டாக்ட்ல வந்து இருக்கிறாங்க. அது வழியாகத்தான் இது வந்து சப்ளை செய்யப்படுது. அப்ப பல இடங்கள்ல ஒரு கஞ்சா புகைக்கணும்னா ஒரு 500 ரூபாய் வந்து குறைஞ்சது ஒரு நாளைக்கு அவனுக்கு தேவை இருக்குது, அல்லது வாரத்துக்கு ஒரு 1000 ரூபாய் அவனுக்கு செலவாகுதுன்னா அந்த 1000 ரூபாய் காசை வீட்டில இருந்து வந்து வாங்குறதுக்கு வழி இல்லாத நடுத்தர வர்க்க பசங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து விற்பனையில வந்து ஈடுபடுத்தப்படுறாங்க. இது போன்ற வந்து இப்ப இந்த ஸ்விக்கி, சொமேட்டோ டெலிவரி மாதிரி
அந்த போன்ல வந்து அந்த ஆப்பை பயன்படுத்திக்கிட்டு நீ 10 பேருக்கு டெலிவரி பண்ணேன்னா ஒரு டெலிவரிக்கு உனக்கு 100 ரூபாய் அப்படின்னா அவன் வந்து அந்த 1000 ரூபாயை வச்சு திரும்ப அவன் வந்து இவங்கள்ட்டே வந்து பர்ச்சேஸ் பண்றான். அப்ப அதையா வந்து நம்ம வந்து இந்த ஆப் மூலமா பண்ணோம், நம்ம இண்டிவிஜுவலா பண்ணோம்னா நமக்கு லாபம் தானே அப்படின்னு 500 ரூபாய்க்கு வாங்கி 1000 ரூபாய்க்கு விற்கிறது, இந்த மாதிரியான சில வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. இது போலீசார் வந்து கைது செய்யப்பட்ட பல விவகாரங்கள்ல இது வந்து வெளிவந்த ஒரு உண்மை. குறிப்பா சென்னையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 முக்கியமான கல்லூரிகளை இந்த கஞ்சாவினுடைய சேல்ஸுக்கான ஒரு ஹப்பா வந்து சொல்றாங்க. ரெண்டுமே வந்து ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்துல இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனம் சென்னையில முக்கியமான. இது எல்லா போலீஸ் உயரதிகாரிகளுக்கும் தெரிந்துதான் இருக்குது. அப்ப அந்த அந்த இடங்கள்ல மாணவர்கள் மத்தியில கஞ்சா வந்து சர்வசாதாரணமா வந்து புழங்கிட்டு இருக்கு. அது எளிதில் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து இப்படி ஒரு நெட்வொர்க் அது வந்து இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம். அடுத்தது வந்து இந்த நட்சத்திரங்கள் இருக்காங்கல்ல, திரை நட்சத்திரங்கள், இந்த அல்லது வந்து அந்த மாதிரி அரசியல்வாதி வீட்டுக்குள்ள பெரிய வந்து IPS அதிகாரி வீட்டுக்குள்ள இவர்கள்லாம் இந்த கெட் டுகெதர் பார்ட்டி அப்படின்னு சொல்லி நடத்துறேன் அப்படின்னு காரணமே இல்லாம ஒரு பார்ட்டி வைப்பாங்க. ஒரு ஹோட்டல்ல வந்து ஒண்ணு கூடுவாங்க. அதெல்லாம் நீங்க வந்து காரணம் கேட்டுட்டு இருக்க முடியாது, ஒரு பிறந்த நாள்னு சொல்லுவாங்க. ஆனா அது போன்று ஒன்று கூடுற இடங்கள்ல இது போன்ற விநியோகம் செய்யப்படுவதாகவும் ஒரு தகவல் வந்து இருக்கு. சென்னையில வந்து பாரம்பரியமான ஒரு நட்சத்திர ஹோட்டல், அந்த ஹோட்டல்ல 24 மணி நேரம் வந்து அவங்க வந்து 24 மணி நேரம் 48 மணி நேரம் ரூம் வந்து புக்கிங் பண்ணிடுறாங்க. ஒரு 10 அறைகள் அந்த இது முழுக்க வந்து தங்குறாங்க. இது போன்று வெளியிலிருந்து வரக்கூடிய நபர்கள் ஃபிளைட்ல வந்தோ அந்த மாதிரி வந்து ஏதோ ஒரு விதத்துல இந்த போதைப் பொருட்களை வந்து கொண்டு வந்துட்டு ஃபுல்லா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ரிட்டர்ன் வந்து போகிற மாதிரியான சம்பவங்களும் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பா இது ஒரு பாட்டு தான். நம்ம இப்ப கூட நம்ம கொக்கைன்ல ஆரம்பிச்சோம், அதுல நடுத்தரவுல இருக்கக்கூடிய கஞ்சாவை பத்தி கூட நம்ம இதுல வந்து பதிவு பண்ணோம். இதுல முக்கியமா இதுல அழுத்தமா நம்மளுமே சொல்ல வேண்டிய விஷயம் வந்து என்னன்னா, இப்ப DGP வந்து ஒரு உத்தரவு போட்டிருந்தார் இல்லையா, அதாவது குற்ற பின்னணியோட தொடர்புடைய நபர்களோட போலீஸ் அதிகாரிகள் எந்த விதமான தொடர்பும் வந்து வைத்துக்க கூடாது, அவர்களோட தொடர்பு இருப்பதாக அறிய வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு வந்து ADGP வந்து வான் பண்ணது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஏற்கனவே வந்திருக்கு. அப்ப இது போன்ற விவகாரங்கள்ல பெரிய இடத்து பிள்ளைகள் தான் பெருமளவுக்கு வந்து கடத்தலுக்கு வந்து துணை போகிறாங்க. ஏதோ ஒரு விதத்துல அவங்க வந்து சம்பந்தப்பட்டவர்களா இருக்கிறாங்க. சொன்ன மாதிரி வந்து அரசியல்வாதி வீட்டுக்குள்ள, ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வந்து ரிட்டையர்டு DGP அல்லது வந்து பணியில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரியினுடைய பசங்க, அந்த இன்ஃபுளுயன்ஸை வச்சு நான் யார் தெரியுமா, நான் இவரு என் காரணி சோதனை அந்த அந்த ஒரு இயல்பான அந்த இதுல இருந்தே அது வந்து கடந்து போகிற மாதிரி வந்து தெரியுது. அப்ப அவங்களை அரெஸ்ட் பண்ணணும் அல்லது அந்த நெட்வொர்க்கை பிடிக்கணும்னா இதற்குன்னு இருக்கக்கூடிய போலீசார் அதுக்கு போதுமான எவிடன்ஸை வந்து கலெக்ட் பண்ண வேண்டிய விவகாரங்களும் வந்து இருக்கு. அப்ப இதுல வந்து கூடுதல் கவனம் கொடுக்கணும் அப்படிங்கறதுதான் பாக்குறோம். ஆனா நம்ம போதைப் பொருள்ங்கிற ஒரு விஷயத்துல நம்ம சொல்லும் போது இந்த கஞ்சாவுக்கும் கீழே இல்லைன்னா இன்னொரு பொருள் ஒரு விஷயம் சொல்றாங்க, அதாவது இந்த ஊசி போட்டுக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா, வலி நிவாரணி மாத்திரை வச்சு போட்டுக்கிறது. அது முக்கியமா இது வந்து இது மாதிரி இந்த கேன்சர்னால பாதிப்புல இருக்கக்கூடிய சிகிச்சை பெற்று வரக்கூடிய நோயாளிகள் வந்து அதை பயன்படுத்துவாங்க அந்த மாத்திரையை. அந்த இதுல அந்த மாத்திரையை வந்து பயன்படுத்தி போதை ஏற்றிக்கிறதுன்னு சொல்லி ஒரு குரூப் இதை செய்யுது. இதுல ஃபுல்லா பாத்துக்கிட்டீங்கன்னா இலசுகள் தான் இது வந்து பெரும்பாலும் யூஸ் பண்றது. இப்ப இந்த விஷயத்துல கூட சேலம் வந்து பெரிய ஒரு ஹப்பு தான். அதாவது இப்ப சமீபத்துல ஒரு மாசத்துல வந்து சேலம் மாநகர் செவ்வாப்பேட்டை லிமிட்ல வந்து இதே மாதிரி போதை மாத்திரை பண்ண கும்பலை வந்து பிடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடியும் அந்த செவ்வாப்பேட்டை லிமிட்ல வந்து ஒரு கும்பல் பிடிக்கப்பட்டிருக்குது. அந்த கும்பலை பிடிச்சி ட்ரேஸ் பண்ணி போகும்போது தான் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு செல்வராஜ்னு சொல்லி ஒரு ஆளை வந்து இது பண்றாங்க. இவங்களுக்கு இந்த மாத்திரை எல்லாம் எப்படி கிடைக்குது என்ன இதுன்னு போகும்போது, ஒண்ணு ஆன்லைன் மூலம் அதை வந்து வாங்குறாங்க, ரெண்டாவது அந்த ஆன்லைன் சில செயலிகளெல்லாம் வந்து செயலிகளுக்கு காவல்துறையை நேரடியா இது பண்ணி செயலிகளுக்கு வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்க்கும்போது மெடிசன் டிஸ்ட்ரிபியூட்டர் இருப்பாங்க இல்லையா, இந்த மெடிசன் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் இதை வந்து சிலர் மிஸ்யூஸ் பண்றது. இந்த மாத்திரை வெளியில விற்கிறது கணக்கு இல்லாம, ஒரு மாத்திரை இப்ப ஒரு மெடிக்கல்ல போறீங்கன்னா அவங்க கணக்கு எவ்வளவு மாத்திரை என்ன மருத்துவருடைய பரிந்துரை சீட்டு இல்லாம மெடிக்கல்ல விநியோகிக்க கூடாது சில மருந்துகளை. ஆமா. ஆனா இங்க என்ன விஷயம்னா, இது மாதிரி இந்த மருந்து வந்து சேல் பண்றாங்க இல்லையா, இதுல இருந்து எடுத்து வந்து அவங்களே வந்து மிஸ்யூஸ் தான் பண்றாங்க. அப்படி பண்ணக்கூடிய நபர்களா இருந்ததுதான் இந்த வழக்குல வந்து ஒரு 2-3 பேர் சிக்கினாங்க. இந்த கோயம்புத்தூர் செல்வராஜ்ங்கிற ஆள்றான் பெரிய நெட்வொர்க். சொல்ல போகும்போது நமக்கு வந்து அந்த நபரை பத்தி தனியா விசாரிக்கும் போது அவ்வளவு விஷயம் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு வந்து அவர்லாம் வந்து வெளியில வந்துட்டு திரும்பவும் அந்த வேலை தான் செஞ்சுட்டு இருக்காருன்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட சாதாரண நெட்வொர்க் கிடையாது இது. ஃபுல் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சேலம், ஈரோடு, அடுத்தது திருப்பூர், இது மாதிரி
முக்கியமான பாப்புலேஷன் அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தான் என்ன செய்றாங்க, இந்த மாத்திரையை வந்து விநியோகம் பண்றாங்க. அது அங்கங்க டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சிருக்காங்க, இதை கொடுக்கறதுக்குன்னு டிஸ்ட்ரிபியூட்டர் வச்சிருக்காங்க. நான் ஒரு காவல் அதிகாரிகிட்ட இது தொடர்பா கேட்கும்போது சொன்னாங்க, என்னன்னா இது வந்து போதைப் பொருளோட எளிமையா கிடைக்குது. இந்த மாத்திரையோடைய ரேட்டு வந்து உங்களுக்கு வந்து இது கிடையாது. அதனால இதை வந்து நீங்க இந்த கொக்கைனுக்காக ஒப்பிடும்போது நான் சொல்றேன். அதனால இதை வந்து அதிகமா எடுத்து யூஸ் பண்றாங்க பசங்க. இதை வந்து ஊசி மூலம் போட்டுக்கிறதுனால இதை கரெக்டா போட்டுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா அதை கொஞ்சம் தவறி நரம்புல போடாம சதையில போட்டுக்கிறதுனால கை அழுகி கை எடுக்கிற அளவுக்கு இதா இருக்குது. சொல்ல போனா சேலம் அன்னதானப்பட்டி லிமிட்ல கூட இறந்துருக்குறாங்க. இந்த மாதிரி போதை ஊசி இது பண்ணி இறந்து போயிருக்காங்க. நான் ஒரு குறிப்பிட்ட மாவட்டத்துக்குள்ள தான் சொல்றேன். இது மாதிரி சேலத்துல மட்டும் இல்ல, தமிழ்நாடு ஃபுல்லா இருக்கு. இல்ல சேலம் ஏற்காடுங்கிறது தனிச்சிறப்பா இருக்கு. அந்த காளான் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, போதை காளான். ஆமா. அப்ப இது மாதிரி சம்பவங்கள் வந்து ஒரு பக்கம் வந்து வீரியம் அடைஞ்சிட்டு தான் இருக்குது. இந்த போதை இப்போதைக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த நபர்கள் வந்து பிடிபட்டிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஸ்ரீகாந்தா இருக்கட்டும், தூண்டில் ஹோட்டல் ஓனர் ராஜாவா இருக்கட்டும். அப்ப இது மாதிரி இந்த நெட்வொர்க் மேற்காப்பிரிக்கா வரைக்கும் போயிருக்கேனே. மேற்காப்பிரிக்கா கானாவை சேர்ந்த ஜானுங்கிறவரை வந்து பிடிச்சிருக்கிறாங்களே. ஆமா, அந்த ஜான் தான் வந்து ஜானோட நேரடி கான்டாக்ட்ல பிரசாத் இருந்திருக்கிறாப்ல, பிரசாத்தினுடைய நேரடி கான்டாக்ட்ல நடிகர் ஸ்ரீகாந்த் இருந்திருக்கிறாப்ல. அப்ப இது வழியா தான் அந்த நெட்வொர்க் வந்து அது வந்து செயல்பட்டு இருக்கு. அந்த கூகுள் பே டிரான்சாக்சன் முதற்கொண்டு வந்து போலீசார் வந்து அதை முதல்ல மறுத்து இருக்கிறாரு. அதன் பிறகு இந்த வாக்குமூலங்கள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரே வந்து ஒத்துருக்கிறார். மருத்துவ பரிசோதனைகளையும் அதை வந்து உறுதிப்படுத்தி போலீசார். இதுல இந்த பிரசாத்துக்கும் ஸ்ரீகாந்துக்கும் எப்படி பழக்கம் வந்துச்சு? வெறுமனே கோகைன்ல மட்டும்தான் பழக்கம் வந்துச்சா அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்றாங்க. ஒரு சினிமா படம் வந்து தயாரித்ததாகவும், அந்த சினிமா பட தயாரிப்புல ஸ்ரீகாந்த் வந்து நடிக்கிறதுக்காக உள்ள வந்ததாகவும், அதுல ஏற்பட்ட பழக்கத்திலிருந்து தான் இப்படி வந்து அவருக்கு சப்ளை பண்ற இடத்துக்கு பிரசாத் வந்தார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து சொல்றாங்க. அதுல அந்த படத்தோட பேர் என்ன தெரியுமானே? சொல்லுங்கண்ணே. தீங்கிரை. அப்படியானே? தீங்கான இறை. ஓ, அந்த பக்கம் ஒரு தம்பி மாதிரி இந்த பக்கம் ஒரு தம்பி போல இவரு. ஆமா, தம்பிகள் தான் இப்ப வந்து தமிழ்நாட்டுல யாரும் தொட முடியாத இடத்துல இருக்கிறாங்க. ஆமாண்ணே. சரி, நன்றிண்ணே. தொடர்ந்து பேசுவோம். நன்றிங்கண்ணே. வணக்கம்.